ஆராதனை வேளையில் ஆராதிப்போம் தேவனை. ஆராதனை வேளையில் ஆராதிப்போம் தேவனை. கர்த்தரையாகிலம் படைத்தவரை, காத்து நம்மை ஆள்பவரை. கர்த்தரையாகிலம் படைத்தவரை, காத்து நம்மை ஆள்பவரை. ஏந்தி சுமந்திடும் நித்தியரை பணிவுடன் ஆராதிப்போம். ஏந்தி சுமந்திடும் நித்தியரை பணிவுடன் ஆராதிப்போம். ஆராதனை வேளையில் ஆராதிப்போம் தேவனை. ஆற்றல் உள்ளவரை, உயிர்த்தெழுதலின் வல்லமையை உயிர்ப்பிக்கும் ஆற்றல் உள்ளவரை. கடைசி மட்டும் துணையாய் நிற்பவரை மகிழ்வுடன் ஆராதிப்போம். கடைசி மட்டும் துணையாய் நிற்பவரை மகிழ்வுடன் ஆராதிப்போம். ஆராதனை வேளையில் ஆராதிப்போம் திரியேகரை. எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையாக நீ தந்திருக்கிற மற்றும் ஒரு நாளுக்கான இந்த ஜெப கூடுகைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒரு சிறு குடும்பத்தின் மக்களாக உங்கள் பாதத்திலே காத்திருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொள்ளவும், ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளவும், ஆண்டவரே எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கவும் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வாரத்தினுடைய கடைசி இந்த ஜெப ஐக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த தினத்துல ஆண்டவரே எங்கள் மத்தியில நீர் அழைத்து கொண்டு வந்திருக்கிற உங்களுடைய ஊழியக்காரர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் மூலமாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்னென்ன வார்த்தைகளை தரன்னு சொல்லி விருப்பப்படுறீங்களோ அதுகளை ஆண்டவரே இடத்துல நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவரே கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, இந்த சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அதை கடைபிடிக்கவும், ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் இன்னும் ஒரு படி உமோடு நாங்கள் நெருங்கி ஜீவிக்கத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இன்னும் இந்த கூட்டத்திற்கு வர தாமதித்திருக்கிற எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் விண்ணப்பம் பண்ணிக்கிறோம். அவர்களை நீங்க விரைவாக அழைத்து கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஜெப ஐக்கியத்துல ஆரம்பம் முதல் முடிவரை முதல் பிரச்சனை எங்களோடு இருக்கட்டும். எங்களுடைய இன்டர்நெட், எங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாவற்றையும் சமத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவரீர் எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அளவுக்கு எங்களை இந்த ஜெப ஐக்கியத்தை நீர் முன்னின்று நடத்தி தர வேண்டுமாறு முடித்து மண்டாடுகிறோம் தகப்பனே. மறுபடியுமாக ஒரு விஷயங்களில் தாழ்த்துகிறோம். முதல் கரங்களே எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதிக்க நம்ம மேலாம் மக்கள் செலுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அடுத்ததாக நாம் இன்றைய தியானத்திற்கு செல்ல போகிறோம். ஸ்லைட்ஸ் மாத்தணும். இன்றைய தியானத்துக்காக நம்ம தெரிந்து கொண்ட வசனமானது யோவான் 6ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அப்படியே அவர்கள் சேர்த்து வைத்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை 12 கோழிகள் நிரப்பினார்கள் என்ற வாசனை பார்க்கிறோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீனையும் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்த அந்த அற்புத நிகழ்ச்சியை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அவருடைய வேலை அதோடு முடிந்து போகவில்லை. 5 அப்பங்களை அற்புத ரீதியாக 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தார். ஆனால் மீதியான துணிக்கைகளை எடுத்து வைக்க வேண்டும் என்று அவர் கட்டளை கொடுக்கிறார். இந்த ஒரு காரியத்தை நம்ம அதிகமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எதற்காக அவர் அவ்விதமாக மீதியான துணிக்கைகளை ஏன் அக்கறை கொண்டார் என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது தூர இருந்து போனால் மண்ணோடு மண்ணாக போய்விடும். அதை யாரும் உண்டு பண்ணவில்லை. அது படைக்கப்பட்டது. ஆகையால் அது ஏதோ வேஸ்ட்னு சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் அதையும் கணக்கிட்டு பார்த்து அதை பத்திரப்படுத்த வேண்டும் சொல்லி கேட்டுக்கொண்டதை நாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது. அது நமக்கு ஒரு படிப்பினை கொடுக்குது. அடுத்து செயல்பது இப்போ அதை பார்ப்போம்னாக்கா மத்தேயு 6:30 போட்டிருக்கு, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளை தினம் தன்னுடைய வேலை கவலைப்படும். இப்போ நீங்கள் நாளைக்காக சேர்த்து வைக்கணும், சேமித்து வைக்கணும் அப்படின்னு கவலைப்பட வேண்டாம்ன்ற மாதிரி கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா அதனுடைய மீனிங் அதுதான் என்பதை நாம் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நாளைக்காக கவலைப்படாதுங்க தான் முக்கியமான காரியம். அதில் நாளைக்கு என்ன சாப்பிடுவோம், நாளைக்கு என்ன உடுத்துவோம், நாளைக்கு என்ன ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கவலைப்படுவது தான் கர்த்தருங்க சுட்டி காட்டுறதை தவிர நாளைக்காக சேர்த்து வைக்கணும்னு சொல்லி வார்த்தை போடப்படவில்லை. அநேக நேரங்களில் நம்ம இதை தான் எக்ஸாம்பிளாக சொல்லிட்டு அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார், நாளை கர்த்தர் பார்த்துக்குவார் சொல்லி நம்ம இந்த நாளில் செய்யக்கூடிய காரியங்களை செய்யாத விட்டு விடுகிறோம். மற்ற 25ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓமை சொல்லியிருக்காரு. அது 5 காசுகள், 10 காசுகள், 5 காசுகள், 2 காசுகள் சொல்லி 3 பேருக்கு வித்தியாசமான விதத்தில் கொடுத்து போனார். அதில் 1 காசு பெற்றுக்கொண்டவன் என்ன பண்ணானாக்கா அதை அவன் பயன்படுத்தாமல் அதை புதைத்து வைத்து விட்டான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நீ என் பணத்தை காசுக்கார வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது, அப்போ நான் என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று அந்த அதிகாரி சொன்னதாக பார்க்குறோம். அப்போது காசுக்காரர்கிட்ட, அதாவது பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணி நாளைக்கு பயன்படும் சொல்லி வைக்கிறதுல தவறு கிடையாது என்பதை கர்த்தர் தெரியப்படுத்திருக்கிறார். அதே வேளை நம்மளுடைய ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல் என்ன பண்ணுறோம்னாக்கா, நம்ம கர்த்தர் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு அதிகமாக நம்ம அந்த ரிசர்வ்ஸ் வைக்கிறத நம்ம பார்க்கறது கிடையாது. கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். ஆகையா நம்ம அதை காரணமாக காட்டி கர்த்தர் பார்த்துக்குவார் சொல்லிட்டு இப்போ கொடுக்குற அவருடைய கிருபைகளை நம்ம சேமித்து வைத்து நாளைக்கு தேவையானதுக்காக ஆயத்தப்படுறது கிடையாது. ஆயத்தப்படுத்த ஒரு முக்கியமான காரியம். நாம் ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். அது எதற்கு மாத்திரமல்ல, எல்லாவற்றும் ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். அடுத்த செய்வது பசங்கி 16 சொல்கிறது, காலையிலே ஒரு உதவி விதை, மயிலவன் கையை நிலை விடாதே, அதுவோ இதுவோ எதுவாய்க்குமோ என்று இரண்டும் சரியாய் பயப்படுமோ என்றும் நீ அறியாயே. அதனால் எதுனாலும் சரி, நமக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன கற்று சொல்றது வெளிப்படுத்தாருனாக்கா, செய்ய வேண்டிய கடமை இன்றே செய், நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லி விட்டுறாத, நாளைக்கு கத்தர் பார்த்துலாம் சொல்லி விட்டுறாத. எதை கத்தர் கையில் கொடுத்தாலும் அதை இன்றே செய்ய வேண்டும் சொல்லி கத்தர் எதிர்பார்க்கிறார். நாம் கூட அதே விதமாக இந்த நாளில் இந்த காரியம் செய்து பார்த்து கத்தர் கொடுத்த ஸ்லாக்கியங்களை, தாழ்ந்துகளை, கிருபைகளை, ஞானத்தை, வேத வசனங்களை இன்றே அதை நாம் நன்றாக அதை பயன்படுத்தி நாளை இடத்திலே பயனுள்ளதாக அமையும்படியாக இன்றே நாம் ஆயத்தப்பட வேண்டும். எல்லாவற்றிலும் ஆயத்தப்பட வேண்டும். நம்முடைய தாழ்ந்தாலும் சரி, நம்முடைய கடமைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய பணம் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது அதுக்கு வேண்டிய சம்பாத்தியம் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நம்ம நாளைக்காக சேமித்து வேணும். இன்றைக்கே எல்லாம் செலவச்சிடக்கூடாது. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். ஏன்னா நாளை குறித்து நமக்கு தெரியாததுனால கரெக்டாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா டெஃபினட்டாக கர்த்தர் பார்த்துக்கூட இல்லைன்னு சொல்லல, ஆனால் எப்படி பார்த்துக்குவார்னாக்கா நம்ம மூலம் தான் பார்த்துக்குவார். நம்ம அதை ஜாக்கிரதைப்படுத்தணும்னு சொல்லி கதை எதிர்பார்க்குறாங்க. அதான் அந்த 5 அப்பங்களையும் அவர் துண்டுகளாக வரப்பட்ட 12 கூடை நிறைய இது நிரப்பி வைத்தார். என்ன செஞ்சாலும் தெரியாது, எப்போ யூஸ் பண்ணாலும் தெரியாது, ஏழை கொடுத்தாலும் தெரியாது. அது ஆனால் ஏதோ கர்த்தர் ஏதோ நோக்கத்தில் தான் அதை தூர போடாமல் சேமித்து வைக்க சொன்னார். அதே நம்ம கூட எதையும்
வீணடிக்காம தூர போட்டு விடாம சேமித்து வைப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கூட சகோதரி தேவி மார்ட்டின் அவர்கள் நமக்காக மத்திய 27ஆம் அதிகாரத்தில் 32 வசனத்தையும் மத்திய 15ஆம் அதிகாரத்திலே 20, 21 வசனங்களையும் வாசித்து காண்பிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 32ஆம் வசனமும் மார்க்கு 15ஆம் அதிகாரம் 20, 21ஆம் வசனங்களும். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். போகையில் சீரேனே ஊரானாகிய சீமோனும் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்களை கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு அவரை சிலுவையில் அறையும்படி போனார்கள். 21ஆம் வசனம். சீரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோனும் எனப்பட்ட ஒருவர் நான்கு அவளையே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலப்படுத்தினார்கள். வாசிக்கும்படியே கொடுத்தது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட சகோதரி மேரி சாம்சன் அவர்கள் நமக்காக என் மீட்பர் சென்ற பாதையில் போக ஆயத்தமா என்ற பாடலை பாடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சென்ற பாதையில் போக ஆயத்தமா வகையில் பங்கை பெறுவாயா. சிலுவையை நான் விடை 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 ஊரார் மத்தியில் துன்பம் சகிப்பாயா. மூக்க கோபிகள் நடுவில் தீடனாய் நீப்பாயா. சிலுவையை நான் விடை 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 சிலுவையை நான் விடை. ஸ்கிரீன் இல்ல, பாட்டு வரல. பாட்டு வரலையா? தாகத்தாலும் பசியாலும் தோய்ந்தாலும் நீர்ப்பாயாலும் அவமானங்கள் வந்தாலும் சிலுவை சுமப்பாயா. சிலுவையை நான் விடை 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 சிலுவையை நான் விடை. ஆமென். ஸ்தோத்திரம். இதில் கூட நம்மத்திலே செய்து கொண்டு வந்திருக்கிற சகோதரி எழில் ஸ்டான்லி அவர்களை இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளை கூட சீமோன் பற்றி நம்மளை பகிர்ந்து கொடுப்பார்கள். வாழ்த்து வரவேற்கிறேன். வெளிப்படுத்திய காரியங்கள் எங்களோட வெளிப்படுத்தி ஸ்தோத்திரமையா. துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் நாங்கள் இப்படியாக ஒரு சிறு கூட்டமாக உம்மை நோக்கி கூப்பிட செய்த இந்த கிருபைக்காக நன்றியப்பா. நீர் கொடுத்த இந்த நேரத்திலும் உம்மை குறித்து நாங்கள் தியானிக்க, நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைகளில் நாங்கள் தியானிக்க இங்க கூடியிருக்கிறோம் சுவாமி.
நாங்கள் இந்த உமக்கு உதவிய அந்த சிரேனே ஊரானாகிய அந்த சீமோனை குறித்து தியானிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. அந்த காரியத்தின் மூலம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும். அதன் மூலம் எங்களுடைய வாழ்க்கை அதையில அது எங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கவும், அது உண்மை பின்பற்ற எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கவும் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த காரியத்தை எங்களுக்கு உணர்த்தும். துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்தி இந்த நேரத்தை உங்களுடைய கரத்துல கொடுத்து இந்த தியானத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் சுவாமி. இன்றைக்கு கூட நம்ம சிரேனே ஊரானாகிய சீமோன் என்ற அந்த பெயர் கொடுத்திருக்கிற அந்த அதிகமாக மிகைப்படுத்தப்படாத ஒரு ஊழியரை குறித்து நம்ம இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இவரை குறித்து எல்லா சுவிசேஷத்திலையும் யோவான் தவிர மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷத்திலையும் இவரை குறித்து கூறப்பட்டது. இவர் ஒரே ஒரு சீன்ல தான் வராரு. அது நம்மளோட குட் ஃப்ரைடே, அதாவது இயேசுவை சிலுவையில் அறைந்த அந்த நாள்ல இயேசு சிலுவையை எடுத்துக்கொண்டு கொல்கத்தா மலைக்கு போகும் போது நடக்கிற அந்த காரியத்துல இவர் அந்த சீன்ல இவர் வராரு. இயேசு ரா முழுவதும் முழித்திருந்து பல பாடுகளை பட்டு, அப்புறம் பிலாத்துக்கிட்டையும் ஏரோதுட்டும் அலைக்கழிக்கப்பட்டு, வாரினால் அடிக்கப்பட்டு, முள்முடி சூட்டப்பட்டு, பல பாடுகளை பட்டு, அதற்கு பிறகு அவருடைய கரத்துல சிலுவை கொடுக்கப்பட்டது. சிலுவையை சுமந்து கொண்டு அவர் கொல்கத்தா மலைக்கு உச்சிக்கு போனோம். அந்த நேரத்துல அவர் நடந்து போய் கொண்டு இருக்கும்போது இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர் தூக்க முடியாம தள்ளாடி நடந்து கொண்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவால சிலுவையை சுமக்க முடியாத ஒரு கட்டம் வரும்போது அந்த நேரத்துல அந்த மாதிரி அவங்க நடந்து போகையில் சிரேனே ஊரனாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இது ரோமர் சேவகர்கள் அந்த மனுஷனை பிடிச்சு, சிரேனே ஊரனாகிய சீமோனை பிடித்து சிலுவையை சுமக்க அவரை பலவந்தம் பண்ணாங்க. இதே வார்த்தை பலவந்தம், அந்த வார்த்தை மார்க்லையும் வருது. சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டில் இருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். லூக்கா அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். இங்கேயாவது பலவந்தம் பண்ணினார்கள்னு இருக்கு. லூக்கா அவர் மேல அவனை பிடித்து அவன் மேல வச்சுட்டாங்கன்னு இருக்கு. சோ இது சீமோன் அவர் மனமுவந்து செய்யல, ஆனா அவரை கட்டாயப்படுத்தி சிலுவையை சுமக்க வைத்தார்கள்னு இந்த 3 சுவிசேஷத்தை எழுதினவங்களுமே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவர் மேல சிலுவையை பலவந்தப்படுத்தி அவரை சுமக்க வைத்தார்கள். இப்ப இவருக்கு ஒரே ஒரு அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கு, அது சிரேனே ஊர். அந்த சிரேனே ஊரை பற்றி நம்ம முதல்ல கொஞ்சம் பார்த்துக்குவோம். சிரேனே ஊர் எங்க இருக்குன்னா வடக்கு ஆப்பிரிக்காவில உள்ள லிபியாவில இருக்கு. இந்த சிரேன் ஊர் கிரேக்க குடியேற்ற பகுதி, கிரேக்கர்கள் ஆட்சி செய்த அந்த இடம். முதலில் கிறிஸ்தவம் பரவிய இடங்களில் இதுவும் ஒன்று. முதலாம் யூத ரோம போரின் முடிவில் தப்பி ஓடிய யூதர்கள் இங்கு குடியேறினார்கள். ஏறத்தாழ 1,00,000 யூதர்கள் இங்கு வசித்திருக்க கூடும் என்று கூறப்படுகிறது. சிரேன் ஊரில் வாழ்ந்த யூதர்கள் எருசலேமில் ஒரு தொழுகை கூடம் வைத்திருந்தனர். அதாவது ஒரு சினகாக் இருந்துச்சு அந்த யூதர்களுக்கு எருசலேம்ல. பஸ்கா பண்டிகை நேரம் சிரேன் ஊர்ல உள்ள எல்லா யூதர்களும் இங்க அந்த அவங்களுடைய பஸ்கா பலியை செலுத்துவதற்காக இந்த ஊருக்கு வருவது, எருசலேமுக்கு வருவது வழக்கம். இவருக்கு 2 குமாரர் இருந்தாங்கன்னு மார்க் சொல்லியிருக்காரு. அது அலெக்சாண்டரும் ரூஃபும். ரூப் அல்லது ரூஃபஸ் அப்படின்னு சொல்றாங்க அவங்க 2 பேரோட பேரு. அது மார்க் குறிப்பிடுறது. இதுதான் சிரேன் ஊரை குறித்தது. இந்த சிரேன் ஊரை லிபியால இருக்கு. அங்க எருசலேமுக்கும் அதுக்கும் தூரம் ஒரு 1260 கிலோமீட்டர். ஸோ அவங்க நடந்தெல்லாம் வர முடியாது, பாதை இருந்ததான். ஆனா அவங்க பொதுவா கடல் மார்க்கமா தான் அவங்க வந்திருக்க கூடும்னு சொல்றாங்க.
அப்புறம் இப்ப இவருடைய சிரேன ஊரனாகிய சீமோனை வந்து பலவந்தப்படுத்தி இயேசுவின் சிலுவையை சுமக்க வைத்தார்கள். இது வந்து சிலுவை அந்த பாதையில வந்து இது 5வது ஸ்டேஜ். அதாவது அந்த சிலுவை பாதை கத்தோலிக்க திருச்சபையில எல்லாம் அந்த பாதை அவங்க அந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கு அந்த பாதையில வந்து அவங்க போவாங்க. இது வந்து 5வது ஸ்டேஜ் வந்து சீமோன் வந்து சிலுவையை சுமப்பது. அப்ப இயேசுடைய சிலுவை பாதையில பாதி தூரத்துல இருந்து சிலுவையை சுமக்கும் பேற்றை பெற்றவர் இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன். அவர் முதல்ல சுமக்கும் போது ஆசையோட தொடங்கல, ஆனா சரியான நேரத்துல சரியான ஒரு இடத்துக்கு அல்லது தவறான நேரத்துல தவறான ஒரு இடத்துக்கு வந்ததுனால அவருக்கு கிடைத்த அந்த காரியம் வந்து சிலுவையை சுமக்கும் ஒரு வாய்ப்பு அவருக்கு வந்து அது கொடுக்கப்பட்டது. அப்ப இவர் வந்து சிலுவையை சுமக்கும் போது என்ன நடந்தது? முதல்ல வந்து அவர் வந்து ஒரு வேண்டாத வெறுப்பாக தான் அந்த காரியத்தை அவர் ஆரம்பிச்சாரு. இவர் வந்து ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்தவரா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் ஆப்பிரிக்க தேசத்துல இருந்து வந்த ஒரு யூதர், அதனால அவர் ஒரு கருப்பு இனத்தவரா இருந்திருக்கணும். இதே காரியத்தை அப்போஸ்தலர் 13 நீகர் எனப்பட்ட சீமோன்னு இருக்கு ஒரு வார்த்தை. அதனால அவர் வந்து கண்டிப்பா அவர் வந்து ஒரு கருப்பு இன மனிதனா இருந்திருக்கணும். அந்த காலத்துல அவங்கள வந்து ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சிருந்த காலம். ஸோ அந்த ரோம சோல்ஜர் வந்து அவரை வந்து அதனால வந்து வற்புறுத்தி அவர் மேல வந்து சுமக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எனிவே இவர் வந்து இயேசுவோடு தோள் கொடுத்து அவருடைய சிலுவையை சுமக்கும் ஒரு பாக்கியத்தை பெற்றார். வலுக்கட்டாயமாகவோ அல்லது விருப்பத்தோடையோ அந்த காரியத்தை வந்து அவர் வந்து இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் சிலுவையை சுமந்தார். இந்த சிலுவையை சுமந்த அந்த காரியத்தினால அவருக்கு என்ன அந்த ஒரு வசனங்கள்ல அவர் கொடுக்கப்பட்டிருக்க அந்த காரியம் அதோட நின்றுல. அதுக்கு அப்புறம் என்ன நடந்தது என்பதும் பைபிள்ல வந்து இருக்கு. நம்ம வந்து முதலாவது வந்து அவர் வந்து இயேசுடைய சிலுவையை அவரோடு கூட சேர்ந்து அவருடைய தூக்கும் போது அவர் வந்து பின்னால இருந்து தூக்குனாருன்னு மார்க் சொல்றாரு. அவர் சிலுவையை சுமக்கும்படி அவர் வந்து பின்னால இருந்து தூக்குனாரு அப்படின்னு லூக்கா சொல்றாரு. அவர் பின்னே சுமந்து கொண்டு படி அதை அவர் மேல் வைத்தார்கள்னு இருக்கு. சோ அந்த பின்பகுதியில இருந்து தூக்குனாரு. அப்போ வந்து இயேசுவோட தோல்ல இருந்து வடிந்த ரத்தம் அவருடைய மேல பட்டது. அந்த ரத்தத்தினால அவர் வந்து கழுவப்பட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்து சிலுவைக்கு பக்கத்துல அவர் எப்படி நின்றுக்கணும், சிலுவையின் அடியில நின்றவங்கள்ல வந்து இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் கண்டிப்பா இருந்திருக்கணும். அவர் அந்த சிலுவை காட்சியில பார்க்கும்போது அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர் வந்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொல்லும் போது அவர் அந்த மன்னிப்பை அவர் வந்து கட்டாயமா அவர் பெற்றிருந்திருக்கணும். அவர் வந்து அந்த மன்னிப்பை பெற்று அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு சீஷனாக அவர் வந்து முதலாவது இயேசுவை பின்பற்றுகிற ஒரு மனிதனாக அவர் அந்த இடத்துல சிலுவையின் அடியில அவர் மாறி இருந்தார். அந்த சிலுவையின் அடியில அவருக்கு அன்று நடந்த அவர் வந்து ஒரு பஸ்கா ஆட்டை வந்து தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக அடிக்கிறதற்காக வந்தவர். ஆனால் அவர் வந்து அவருக்காக அடிக்கப்பட்ட அந்த பாவத்தை சுமந்த அந்த தேவ ஆட்டுக்குட்டிக்கு உதவுற அந்த பேரு அவருக்கு அன்றைக்கு அது கிடைத்தது. அதனால அவர் வந்து வாழ்நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற அவர் முடிவு பண்ணாரு. இது வந்து அப்போஸ்தலர் 2 நம்ம பார்க்கும்போது அந்த பெந்தைக்கோஸ்தே நாள்ல வந்து அங்க யாரெல்லாம் இருந்தாங்கன்னு இருக்கும்போது பெந்தைக்கோஸ்தே நாள்ல அவங்க எல்லாரும் கூடி இருக்கும்போது பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தாரும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருந்த லிபியாவின் திசைகளிலே குடியிருந்தவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்து பெந்தைக்கோஸ்தே நாளையில அந்த இடத்துல வந்து இந்த சிரேனே ஊரை சேர்ந்த எல்லாரும் இருந்ததை நம்ம வந்து பாக்குறோம். சோ அவர் வந்து அன்றைக்கு அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம். அந்த 120 சீஷர்கள்ல இவரும் ஒருவராக இருந்திருக்கலாம். இவர் வந்து அதுக்கப்புறம்
இந்த 2வது அப்புறம் நம்ம 8வது அப்போஸ்தலர் 8ல வந்து மறுபடியும் இவரை வந்து நம்ம குறிப்பிடப்பட்டிருக்காரு. அது வந்து எப்படின்னா, சவுலோட சேர்ந்து அவர் வந்து எருசலேம்ல இருந்த மக்கள் வந்து ஸ்தேவானை கொலை செஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு வேற வேற ஊருக்கு போறாங்க. அப்போ வந்து அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். சோ அந்த யூதேயா சமாரியா தேசங்களுக்கு சிதறி போனவங்கள்ல வந்து அவரும் வந்து வெளியே எருசலேமை விட்டு வெளியேற்றப்பட்ட ஒரு சீஷன். இவர் வந்து எங்க முதல்ல ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாருன்றதும் வந்து பைபிள்ல இருக்கு. அது வந்து 13வது அப்போஸ்தலர் 13ல வந்து 1வது வசனத்துல இருந்து, அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையில் பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரனாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதோடும் கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். சோ இந்த அந்தியோகியா பட்டணம் அது வந்து ரொம்ப கிறிஸ்தவ வரலாறுல வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம். இது வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கும் ஈஸ்டர்ன் வேர்ல்டுக்கும் கனெக்டிங் பிளேஸ்ன்னு சொல்றாங்க அந்தியோகியா. இது வந்து நடுவுல இருக்கு, உலகத்துல நடுவுல இருக்கு. இங்கதான் வந்து கிறிஸ்துவை பின்பற்றியவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்ற பேர் வந்து இந்த ஊர்ல தான் வந்து கொடுக்கப்பட்டது. கிறிஸ்டியன்ஸ் அப்படின்ற பேர் வந்து இந்த அந்தியோகியா பட்டணத்துல தான் வந்து முதலாக கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஊருக்கு வந்து சிதறி வந்த அந்த கூட்டத்துல இருந்து வந்தவங்கள்ல இவரும் நீகர் எனப்பட்ட சிமியோனும்னு இருக்கு. சோ அந்த சிமியோன் வந்து இந்த அந்தியோகியா பட்டணத்துல முதலாக வந்த அந்த கிறிஸ்தவர்களான முதலா கிறிஸ்தவர்களாக மாறி மற்றவர்களுக்கு ஊழியம் செய்தவர்களுள் இவரும் ஒரு முக்கியமான ஒருவராக இந்த இடத்துல நம்ம அவரை பார்க்கிறோம். இவர் வந்து அதுக்கப்புறம் வந்து இவங்களோட வந்து பவுல் பர்னபா எல்லாரும் இருக்கிறாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச தூரம் போனோன்னே பவுலையும் பர்னபாவையும் இவர் வந்து அவங்க வந்து ஊழியத்துக்காக பிரித்து வேற இடத்துக்கு அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் தான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்தாவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். சோ இந்த கைகளை வைத்து அனுப்புனது வந்து அதுல வந்து இவரும் ஒருத்தர். சோ இவர் வந்து சீஷர்களை உருவாக்கி அவங்கள வந்து அனுப்புற அளவுக்கு கர்த்தர் வந்து இவரை வந்து வல்லமையாக எடுத்து உபயோகித்தார். இவர் ஒரு முக்கியமான ஒரு சீஷனாக மாறி இவர் வந்து ஒரு சபையை கட்டுவித்து அங்க இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் மூலமா பல இடங்களுக்கு பவுல் பர்னபா போன்றவர்களையும் அவர் அனுப்புனாரு. அதெல்லாம் விட இன்னொன்னு வந்து பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தையும் அவர் வந்து மிஷினரிகளாக அனுப்பியிருக்கிறாரு. அது வந்து இவருடைய ஒய்ஃபும் அந்த ரூஃபஸ் என்ற அந்த மகனும் ரோமருக்கு எழுதிய நிருபத்துல வந்து ரோமர் 16 கடைசியில வந்து வாழ்த்து சொல்லும் பொழுது பவுல் வந்து சீமோனின் மனைவியும் தேவனின் அற்புதமான பெண்ணாகவும் பவுலுக்கு தாயாகவும் இருந்தார் அப்படின்னு அவர் வந்து அந்த ரூப்புக்கு தாயாகவும் எனக்கும் தாய் அப்படின்னு சொல்றாரு. அந்த சீமோனின் மனைவியையும் ரூஃபஸ் என்ற அந்த அவருடைய மகனும் ரோமாபுரியில ஊழியம் பண்றாங்கன்னு அதுல வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. அப்போ வந்து சீமோன் அந்தியோகியால சீஷனாக இருந்தாரு. அவருடைய மனைவியும் ஒரு மகனும் ரோமாபுரியில இருந்து ஊழியம் பண்ணாங்க. இன்னொரு மகன் வந்து அலெக்சாந்தர்னு இருக்கு. அவர் வந்து எருசலேமில் தங்கி இருந்து அவர் வந்து ஊழியம் பண்ணியிருக்கிறாரு. இப்ப ஒரு 14ஆம் நூற்றாண்டு போல எருசலேம்ல வந்து ஒரு கல்லறையில வந்து சீமோனின் குமாரனான அலெக்சாந்தர் என்ற ஒரு கல்லறையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால வந்து அது வந்து இந்த சிரேனே ஊரனாகிய சீமோனோட மகனா தான் இருக்கணும்னு அது வந்து வரலாற்று ஆசிரியர்கள் வந்து அது நினைக்கிறாங்க. அதனால வந்து அவர் வந்து எருசலேம்ல ஊழியம் பண்ணாரு. மனைவியும் ரூஃபஸும் ரோம்ல ஊழியம் பண்ணாங்க. சிரேனே ஊரானாகிய சீமோன் வந்து
அந்தியோக்கியா பட்டணத்துல இருந்து ஊழியம் செய்தார். இவருடைய இறுதி நாள்ல வந்து அவர் எகிப்துக்கு போய் ஊழியம் செய்து அங்க வந்து இவர் வந்து சிரச்சேதம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னு வரலாறு சொல்லுது. அதனால வந்து இந்த இயேசுவுக்கு சிலுவையை தூக்கும் பாக்கியம் பெற்ற இந்த சிரேனே ஊரனாகிய சீமோன் அதன் மூலம் சீஷனாக மாறி அவர் வந்து அதன் மூலம் சீஷனாக மாறி அவரால பலர் சீஷராக மாற்றப்பட்ட அந்த வரலாறு வந்து நம்ம பாக்குறோம். இதே இப்போ நம்ம வந்து இந்த சிலுவையை சுமந்த சீமோனாகிய இந்த இயேசுவின் சீஷனாக மாறிய இந்த சீமோனுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்னா, இயேசு கிறிஸ்து வந்து இந்த சிலுவையில அறையப்படுறதுக்கு முன்னாலேயே ஒரு 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 சீஷர்களா மாறணும்னா அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு வந்து மத்தேயு 16:24-27, லூக்கா 9:23-26 வரை அவர் வந்து குறிப்பிடும் போது அவர் சொல்லியிருக்காரு, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொன்னார். சோ ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால், முதல்ல வந்து சீஷத்துவம் வந்து நாம விரும்பி நம்ம வந்து எடுக்கணும். சோ வந்து ஒரு நம்ம சீஷனா மாறணும்னா நம்ம வந்து அதை வந்து விருப்பத்தோட செய்யணும், விருப்பத்தோட செய்யணும். இதுல சிரேனே ஊரானாகிய சீமோன் வந்து முதல்ல சிலுவையை தூக்கும் போது அவர் விருப்பத்தோட எடுக்கல. ஆனா அவர் வந்து அதுக்கப்புறம் அவர் விரும்பி இந்த காரியத்தை செய்தார், இந்த சீஷத்துவத்தில். அதே மாதிரி இப்ப நம்மளும் சீஷராக மாற விரும்பினா நம்ம வந்து முதல்ல அதை விருப்பத்தோட செய்யணும். வேண்டா வெறுப்பாக ஊழியத்துக்குள் நுழையக்கூடாது, விரும்பி வர வேண்டும். அவன் தன்னைத்தான் வெறுத்து தன்னைத்தான் வெறுத்து முதல்ல உலகத்துக்கு உரிய காரியங்களை வெறுத்து தேவனுக்குரிய காரியங்கள்ல அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து சீஷனாக இருக்கணும். தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு அது அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பணி, அதுதான் நம்முடைய சிலுவை. கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த உலகத்துல நம்ம சுமக்க வேண்டிய சிலுவை, அதை வலுக்கட்டாயமாக அல்ல, விருப்பத்தோடு நம்ம வந்து தூக்கி அந்த காரியத்தை நம்ம செய்யணும். சிலுவையை எடுத்து பின்பற்றாதவன் அவருக்கு பாத்திரன் அல்ல அப்படின்னு லூக்கா 14:27 இயேசு சொல்லியிருக்காரு. சோ சிலுவையை சுமப்பது கட்டாயம் அல்ல, ஆனா சிலுவையை வந்து நாம் விருப்பத்தோட சுமக்கணும். சீமோனை போல இயேசுவோடு சிலுவையை சுமக்கும் பாக்கியம் இனிமேல யாருக்கும் கிடைக்காது. ஆனால் அன்றாட வாழ்வில் சிலுவையை சுமக்கும் பாக்கியத்தை நாம் இழந்து போகக்கூடாது. நம்ம எப்போதும் நம்முடைய பாடுகள் பிரச்சனைகளை பார்த்து நம்ம பயந்து போகாமல், பிரச்சனைகளை கண்டு நம்ம பின்வாங்கி போகாமல், சாதாரண மனுஷனுங்களை போல நம்ம ஒதுங்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து தேவாதி தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய பணியை செய்ய நம்ம வந்து தைரியமாக இந்த உலகத்தை எதிர்த்து அர்ப்பணிப்போட நம்முடைய வாழ்க்கையில நம்ம அந்த சிலுவையை சுமக்கணும். சிலுவையை சுமக்கிறதுக்கு ஏன் வந்து சீமோன் தயங்கினாரு? அது வந்து ஒரு அவமானத்தின் சின்னம். அது வந்து ஒரு சாபத்துக்கு ஒரு சாபக்கேடானது. அந்த சிலுவை மரணம் அப்படின்றது வந்து ஒரு சாபம். அதனால வந்து சீமோன் வந்து அந்த நேரம் வந்து அவர் ஹெசிடேட் பண்ணாரு. ஆனா இன்றைக்கு வந்து சிலுவை என்பது ஒரு வெற்றியின் சின்னம். அது வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வெற்றியை தரப்போகிற ஒரு சின்னம். அதன் மூலம் நாம் நித்திய ஜீவன் என்ற ஒரு பரிசு நம்ம பெற முடியும். அதனால இந்த சிலுவையை சுமக்க அனுதினமும் நம்ம சுமக்கிறதுக்கு நாம் வந்து தயங்கவே கூடாது. நம்ம என்ன பாடுகள் என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசுவின் சிலுவையை நாம் விருப்பத்தோடு சந்தோஷமாக நாம் சுமக்க வேண்டும். அதுதான் அந்த நம்முடைய சீஷத்துவத்துக்கு ஒரு மாதிரி. அது என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு கடைசியில அந்த வசனம் முடியுது. அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பின்பற்றுறது அப்படின்னா என்னன்னா, வேத வாக்கியத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரோ அந்த காரியங்களை எல்லாம் நாம் அவரை போல நடக்கிறதுக்கு, அவரை போல அவருடைய பாடுகள்லையும் அவருடைய
பணியிலையும் அவர் கூறியதுபடி நாம் அவரை பின்பற்றுவதுதான் பின்பற்ற கடவன் என்ற அந்த காரியத்துக்கு காரியம். நாமும் கூட அவருடைய சீஷரா நம்ம மாறணும்னா நம்ம வந்து இந்த கிறிஸ்துவை போல, கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறாருன்னு கிறிஸ்துவை போல அவரை போல ஜீவித்து அந்த 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 கேரிங் த கிராஸ் அல்லது இந்த சிலுவை சுமப்பது அப்படிங்கிறதே வந்து சீஷத்துவம். டிசைபிள்ஷிப்னா என்னன்னா சிலுவை சுமப்பது தான் வந்து டிசைபிள்ஷிப். நம்ம ஒரு ஒரு உத்தமமான ஒரு சீஷனாக நம்ம இருக்கணும்னா நம்ம வந்து கண்டிப்பா இயேசுவோடு கூட அவர் கூறியது போல என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என் பின்னே வாருங்கள்னது மாதிரி நாமும் அவரை பின்பற்றணும். சிரேனே ஊரானாகிய சீமோனை போல முடிந்தால் நம்முடைய குடும்பத்துல இருக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் கூட நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்துக்கு நம்ம வந்து அர்ப்பணிக்கணும். அவர் வந்து 2 பிள்ளைங்களும் அவர் 2 கண்ட்ரியில வந்து அவங்க மிஷினரியா இருந்தாங்க. அதே போல நம்மளும் சீஷத்துவத்தை வந்து இயேசுக்கு உண்மையான சீஷனாக இருந்தா நம்முடைய குடும்பத்துல பிள்ளைகளையும் சீஷர்களாக மாற்ற நாமளும் விருப்பமா இருக்கணும். அந்த காரியத்துக்கு தடை சொல்லக்கூடாது. நம்ம வந்து அவங்க வந்து ஊழியக்காரங்களா இருக்கணும்ன்றதுக்கு நம்ம வந்து விரும்பி அதற்காக நம்ம ஜெபிக்க வேணும். அதுதான் நான் வந்து இந்த சிரேனா ஊரானாகிய சீமோனை குறித்து நான் அறிந்து கொண்ட காரியம். அதை உங்களுக்கும் கூறியிருக்கிறேன். கர்த்தராய் நாம் எல்லாருமே அவரை போல இயேசுவுக்காக சிலுவையை சுமக்கிற ஒரு சீஷர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. எங்களை நேசிக்கிற அருமையான தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட நாங்கள் சிறுநே ஊரனாகிய சீமோனை போல நாங்கள் சிலுவையை எடுத்து உண்மை பின்தொடர எங்களுக்கு கிருபை செய்யும். நாங்கள் எப்பொழுதும் உமக்கு உகந்த பிள்ளையாக இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. நாங்க கேட்ட இந்த காரியத்தை நீங்க எங்களுக்கு நிறைவேற்றித்தாங்க. நாங்க எப்பொழுதும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு சீஷனாக இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. துதிக்கன மகிமையாவற்றையும் உமக்கே செலுத்திக்கிறோம் சுவாமி. ஆமென். 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். அருமையான செய்தியை அருமை சகோதரி நம்மளோட பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப டீப்பா போயிருக்காங்க. ஆகையால் நம்ம வந்து இதை அனலைஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக காரியம் தான். ஆனாலும் கூட கர்த்தர் நமக்கு இதிலிருந்து ஒரு உண்மையை தெரிந்து கொடுத்துருக்காரு. அதாவது அவர் எக்ஸாம்பிளாக நமக்கு இருந்தார் என்பதை அவர் நல்லா வெளிப்படுத்தியிருக்கிறார். He was exemplary to us. எப்படி கர்த்தர் சிலுவை சுமந்து செல்வது என்பதை அவர் செஞ்சு காமிச்சிருக்காரு. அதே விதமாக அவருடைய பாடுகளை நாம் சேர்ந்து சுமக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறோம். அருமையாக அந்த காரியங்களை நம்ம கொடுத்திருக்காங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். தொடர்ந்த வேலை கூட நம்ம சாட்சியோடு செல்ல போகிறோம். சாட்சி இருக்கிறவர்கள் தயவுசெய்து சாட்சி பகிர்ந்து கொள்ளலாம். சாட்சி இருக்கிறவர்கள் உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். ஆக்சுவலாக நான் இன்னைக்கு என் சாட்சியை பகிர்ந்து கொள்ளும் சொல்லி நான் ஆவல் கொள்ளவில்லை, தயாராகவில்லை. ஆனால் இந்த வேளை கூட சொல்ல வேண்டும் என்று ஒரு ஆர்வம் வந்திருக்கிறது. ஆகையால் அதை வார்த்தையின்படி நம்ம நம்பிக்கையின் விசுவாசப்படி செய்கிறோமா இல்லையா என்பதை நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த திங்கட்கிழமை நான் கீழே விழுந்து என்னுடைய தோள்பட்டையிலே அடிபட்ட நிமித்தமாக ஆஸ்பத்திரி சென்று சிகிச்சை பெற்று வந்தேன். கடந்த 3 நாட்களாக மருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தேன். வெள்ளிக்கிழமை எனக்கு வந்து இந்த ஸ்கேன் பண்ணணும் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவரையும் என்னால் கையை தூக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். வெள்ளிக்கிழமை ஜெப வேளையை ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு காரியம் சொன்னார். மழையை பார்த்து பேசு என்று சொன்னேனே, இந்த இடத்தை விட்டு நீ நகர்ந்து கடந்து போன்னு சொன்னேனே, நீ சொல்லக்கூடாதா என்று சொல்லி கேட்டார். ஆகையால் விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படியாக நான் என்னுடைய தோள்பட்டை வலியோடு கூட பேசினேன். ஐ கமாண்ட் யூ டு கோ அவுட் ஆஃப் மீ இன் ஜீசஸ் நேம் என்று சொன்னேன். இயேசு நாமத்திலே என்னை விட்டு அகன்று போன்று என் வலியை குறித்து நான் பேசினேன். பேசிய பொழுதே அன்றைக்கு ஜெப வழியிலே எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைச்சது. அதிகமாக என்னுடைய தோளை நான் அசைக்க முடிஞ்சது. அது அதிகமாக வலி இருக்கவில்லை.
ஐயா நாங்களாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஒரு டாக்ஸிக்கு எல்லாம் புக் பண்ணியிருந்தோம், எல்லாம் ரெடி பண்ணோம். போகணும்னு சொல்லி நாங்கள் ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்தோம். மனைவி கூப்பிட்டு சொன்னேன், இல்லை நான் போகிற ரெடியாக இல்லை, கர்த்தர் சொல் கொடுத்து விட்டார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நான் அதை அர்ப்பணித்தேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். ஆகையால் அதுக்கு பிறகு எனக்கு கையை தூக்க முடிஞ்சது. ஒரு மாதிரி என்னுடைய பனியெல்லாம் நானே போட்டு ஆரம்பிச்சிட்டேன். அப்படி பல காரியங்கள் செஞ்சாங்க. முழுசாக சுகமாக சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் முழுசாக மேலே தூக்க முடியாது. ஆனால் ஓரளவுக்கு கையை தூக்கவும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணவும் கூடிய சக்தி கர்த்தர் கொடுத்துருக்கார். கர்த்தர் ஸ்தோத்திரம். விதமாக கர்த்தர் என்னை பலப்படுத்துவதற்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். விதமாக நான் விசுவாசத்தோடு கூட அவருடைய வார்த்தையின்படியே நாம் அந்த ப்ராப்ளத்தை பார்த்து பேசணும், மலையை பார்த்து பேசணும்னு சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையின்படியாகவே எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அதை பார்த்து நம்ம பேசினா போதும், அது நம்ம வீட்டு விலகி போகும், சந்தேகம் இல்லை. கர்த்தர் நன்மை குறித்ததற்காக எனக்கு சோத்திருக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவதாக. இப்போ கூட இந்த சாட்சிக்காக ஞான உஷா ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் அப்பா, என் அருமை தகப்பனே, உமக்கோடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நல்ல செய்திக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது உங்களோட கர்த்தாவே சித்தப்பா சொன்ன சாட்சிக்காக உமக்கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உங்க வாழ்க்கையில அப்பா நீங்க எவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சிருக்கீங்க. இந்த மகா பெரிய ஊழியத்தை, ஜெபிக்கிற ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே ராஜா. அப்பா அந்த வயதான காலத்திலும் அப்பா, அந்த பலவீனப்பட்ட நாட்களிலும் ராஜா அப்பா, வாஞ்சையோட விருப்பத்தோடு கூட செய்கிற அப்பா அந்த மகனை நீங்க கனப்படுத்தும்படியாக அப்பா நீங்க எழுந்திரளி இப்படி உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து வருகிற உங்களுடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா கீழே விழுந்த போதிலும் ராஜா விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து, இந்த வலியை பார்த்து என்னை விட்டு அகண்டு போ என்று சொன்ன மாத்திரத்தில் ராஜா அப்பா நீங்க விடுதலை கொடுத்தீங்களே அப்பா. அப்பா நீங்க நன்றி ராஜா. அப்பா நீங்க நேற்றும் மீண்டும் என்றும் மாறுத தகப்பனே. அப்பா சித்தப்பா கொடுத்த விடுதலைக்காக உமக்கோடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் உங்களை பலப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்பா அந்த ஊழியக்காரின் சுகத்தை விரும்புகிற தகப்பனே, இன்னும் அப்பா ஆயுசு நாட்கள் அப்பா தீர்க்காயுசை கொடுத்து அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. இதுவரைக்கும் கொடுத்த ஜீவன் சுகம் பலன் ஊழியங்களுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா இன்னும் அப்பா இந்த ஆன்லைன் ஊழியத்தின் மூலமாக அப்பா அந்த ஜெபிக்கிற ஊழியம் எவ்வளவு பெரிய கஷ்டமான ஊழியம் அப்பா. அப்பா எல்லாரையும் கூட்டி ராஜா அப்பா ஜெபிக்கிறதுக்கு அப்பா அப்பா நீங்க பலன் கொடுத்தீங்களே உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா நாங்க நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் உங்களோட பார்வைக்கு அருமையா இருக்கிறது ராஜா. இன்னும் உங்களை பலப்படுத்துங்க. அவங்க மூலமாக இன்னும் ராஜா இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியம் விருத்தி அடையட்டும். இன்னும் அநேகர் ராஜா அப்பா உமக்குள்ளாக வளர அப்பா தங்கள் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய அப்பா அவங்க மூலமாக அப்பா இன்னும் பெரிய காரியங்களை செய்யும்படியாக என் தேவன் எழுந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. வனஜா சித்திக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா அவங்க ரெண்டு பேருமாக சேர்ந்து ராஜா அவங்களோட ஊழியத்துல சித்தி பக்கபலமா இருந்து இன்னும் அப்பா இன்னும் அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்ல தகப்பன. இன்னும் உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்துலுங்க அப்ப அவங்க ஊழியத்தை ஆசீர்வதிங்க அப்ப அந்த உலக வாழ்க்கையில அப்ப இன்னொரு ராஜா அவங்க எதெல்லாம் வாஞ்சிக்கிறாங்களோ அப்ப என்னென்ன காரியங்கள் எல்லாம் கூட கர்த்தாவே உங்களோட கரத்திலிருந்து பெற வேண்டும் என்று அப்ப அவங்களோட விஷயம் எல்லாவற்றையும் இங்க நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட கிருபையை நாளில கொடுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க இருவரையும் ராஜா. அப்ப உங்களோட பிரச்சனத்தினால் மூடிமறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பொல்லாங்கையும் அம்புக்கு விலைக்கு மூடிமறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி கொடுத்த சுகத்திற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் செய்ய போகிறோம். முதலாவது சகோதரன் அங்கிள் நான் சாட்சி சொல்லுவேன். சொல்லுங்க. நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் லெஃப்ட்டுக்குள்ள ஸ்டக் ஆயிட்டேன். அங்க நான் கீழே சனத்துக்கு ஒரு கடைக்கு போக பார்த்தேன். அங்க லெஃப்ட்டுக்குள்ள ஸ்டக் ஆயிட்டு என்னால் வெளியே வர முடியல. அந்த டைம் ஜீசஸ்ல ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் பொறுத்து ஒரு லேடி என்னை காப்பாத்துனாங்க. லேடி ஒரு அங்கிள் காப்பாத்துனாங்க. மெஸ்ஸியுடைய மகனுக்காக நம்ம கட்டி ஸ்தோத்திரிப்போம். அவருடைய மகனுக்கு அந்த தைரியம் கொடுத்தாரு. அந்த தைரியத்தோடு கூட அவன் கர்த்தருக்காக ஜெபித்திருக்கிறான். கர்த்தரை நோக்கி கர்த்தர் அவனை விடுவித்திருக்கிறார். ஆகிய அந்த வேலை நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். சகோதரி சாந்தி முத்துசாமி, நீங்க ஸ்தோத்திரம் ஜெபம் பண்றீங்களா? மகன் பேர் நிக் பீட்டர்சன். மெஸ்ஸியுடைய மகன் பேரு. அவன் சிக்கிக்கிட்டான். அவனை விடுவித்தார்.
ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அருமையான அந்த மாலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இப்படியாக ஆண்டவரே அன்பு மகள் சொல்ல சாட்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, சாட்சி உடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இவர்களின் மூலமாக உங்களுடைய நாம மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து அவருடைய மகனுடைய வாழ்க்கையில நீ செய்த அற்புதமான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, நீர் எண்ண முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவரே அப்பா நம்முடைய வசதி மூலமாக நிரூபித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. தொடர்ந்து உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை கத்தாவே இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியாருடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் அப்பா நம்முடைய சட்டைகளையும் மறைவில் நம்முடைய பிள்ளைகளை நீ மறைத்து பாதுகாப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கரத்திலேயே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் அநேக சாட்சிகள் இந்த இடத்துல எழும்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். சோதரம் ஐயா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் கூட சுவாமி இந்த அருமையான இந்த மாலை நேரத்துல நாங்கள் எங்களுடைய ஜெப கூடுகையில இருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்துல இருக்கிற தேவைகளுக்காக நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் சுவாமி. நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நீர் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி அப்பா. உங்களுடைய ஜெப வீரர்கள் யாரையும் இந்த நேரத்துல நினைக்கிறோம் சுவாமி. அவங்க ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீங்க நிறைவேற்றி தாங்கப்பா. சகோதரி மிஸ்மா பிரவுன் அவர்கள் கொழுந்தனார் மனைவி எலிசபெத் பொன்சி புற்றுநோய் கிருமிகளிலிருந்து பூரண விடுதலை பெறறதுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த சகோதரி எலிசபெத்தை நாங்க உங்களுடைய பாட்டுல வைக்கிறோம் சுவாமி. அந்த மகளுக்கு இருக்கிற அந்த வியாதியை உங்களுடைய கருத்தினால தொட்டு உங்களுடைய ஆணி பாய்ந்த அந்த உங்களுடைய தழும்புகளால அவங்க குணப்படுத்தும் சுவாமி. நீர் அந்த அப்படி செய்வதற்காக கூட நன்றி அப்பா. விரைவில் அந்த மகளுடைய இந்த புற்றுநோய் சுகமான காரியங்களுக்காக நாங்க அந்த மிஸ்வா பிரவுன் மூலம் தெரிந்து கொள்ள நீங்க கிருபை செய்ய போவதற்காக கூட நன்றி அப்பா. விரைவில் இந்த காரியம் நடக்கட்டும் சுவாமி. அதே போல வெற்றி விமலுடைய மாமியாரையும் கூட நாங்க அநேக நாட்களாக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. அவங்க ஜூலியட் அவங்களுக்கும் இந்த காரியத்துல இருந்து விடுதலை கிடைக்க நீங்க கிருபை செய்யுங்க. இவங்க 2 பேருக்கும் அந்த கேன்சர் வியாதி விரைவில் சுகமாகட்டும் சுவாமி. நீங்க அப்படி செய்யப்பதற்காக நன்றி. உமால கூட அந்த காரியம் ஒன்றும் இல்லையப்பா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் அப்பா. நீர் இந்த வியாதி அவங்களுக்கு இருந்து நீக்கி போடும் சுவாமி. உம்முடைய தழும்புகளால அவங்க குணமாகட்டும். அதே போல சுவாமி குழந்தை பாக்கியத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த பிள்ளைகள் யாரையும் உங்களுடைய பாட்டுல வைக்கிறோம் சுவாமி. கற்பத்தின் கனி உங்களுடைய ஈவு சுவாமி. நீர் இந்த ஈவு அநேக நாட்களாக காத்திருக்கிற இந்த பிள்ளைகளை நாங்களுடைய பாட்டுல வைக்கிறோம் சுவாமி. காத்திருப்பது இருதயத்தை இளைப்படைய செய்யுமே சுவாமி. நீங்க முதலாவது படைத்து அனுப்பும் போதே நீங்க பலிகி பெருகுங்கள் என்று சொல்லிதானே சுவாமி நீர் அனுப்பினீர். இந்த பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கைத்துல அந்த பெருக்கம் வரட்டும் சுவாமி. விரைவில் அந்த காரியம் நடக்கட்டும். ஹேமா அருள்ராஜுடைய மகள் ஜெஃபினாவை நாங்க இந்த நேரத்துல நினைக்கிறோம் சுவாமி. அவளுக்காக நாங்க அநேக நாட்களாக சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். விரைவில் நாங்க விரும்பிய காரியம் நடக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அதே போல உஷாவோட மருமகளையும் என்னுடைய மருமகளையும் கூட நாங்க நினைக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்துல இந்த பிள்ளைகளுடைய பாட்டுல வைக்கிறோம். நீர் அவங்களுடைய கற்பத்துல தொட்டு கற்பத்தின் கனியை நீங்க கொடுங்க. அண்ணாலையும் சாரானையும் ஆசீர்வதித்தது போல விரைவில் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு செய்தி அவங்க மூலம் நாங்க நல்ல செய்திகளை கேட்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. நீங்க அப்படி சேர்ப்பதற்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். அதே போல சுவாமி ரதிமுத்து அவர்கள் காலில் இருக்கிற அந்த வெரிகோஸ் அறுவை செய்யப்பட்டிருக்குது. அந்த காரியம் அந்த புண் விரைவில் ஆறவும் அவங்க நல்ல சுகமாகறதுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அவங்களுக்கு செய்யப்பட்டிருக்கிற அந்த அறுவை சிகிச்சை நல்லபடியாக நடந்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அதே போல அவங்க விரைவில் சுகம் பெற நீங்க கிருபை செய்யுங்க. அவங்க மகனும் மருமகளும் விசுவாசத்தில் ஒன்றுபட நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அவங்களும் உண்மை அறிந்து கொள்ளட்டும். உங்களுடைய அன்புல இந்த குடும்பம் கட்டப்படட்டும் அப்பா. உங்களுடைய அன்பு அந்த குடும்பத்துல நிலவட்டும். சந்தோஷமும் சமாதானமும் எப்போதும் அந்த குடும்பத்துல இருக்கட்டும் அப்பா. நீர் அவர்களை சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் தாங்கும். சுவாமி நாங்கள் ஜெபித்த இந்த காரியங்கள் யாவற்றையும் உங்களுடைய பாட்டுல மறுபடியும் வைக்கிறோம். கேன்சர்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு விரைவில் நல்ல சுகத்தை கட்டளையிடும். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும். ரதிமுத்து சிஸ்டர் வீட்லயும் கூட சமாதானமும் சந்தோஷமும் இருக்கும், நல்ல சுகம் இருக்கும். நீங்க கிருபை செய்யுங்க. அவங்களுடைய காலில் பரிபூர்ண சுகம் கிடைக்க நீங்க கிருபை செய்யுங்க. தொடர்ந்து வரும் நாட்கள் எங்களுடைய எல்லோருக்கும் நல்ல நாட்களா இருக்கவும் நாங்க நல்ல செய்திகளை கேட்கவும் நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. சகோதரி மேரி சாம்சன் சகோதரி, நீங்க முடிவு ஜெபம் பண்றீங்களா? ஓகே,
ஆண்டவரே துதிக்கிறோம் ஏசப்பா. நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி. இந்த நாள் ஜெப கூடுகைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆரம்பம் முதல் முடிவரை ஆண்டவருடைய பிரசன்னம் வழிநடத்துதல் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக்கிற தகப்பனே. அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்ததற்காக அந்த சம்பவங்கள் ஆண்டவரே, ஆழ்ந்த அந்த சிறையின் அவருடைய பிள்ளைகள் அந்த சம்பவங்கள் எங்களுக்கு மிகவும் தெளிவாக புரிய கர்த்தர் கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் செலுத்திக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே இந்த ஜெப கொடுகையில வந்த எல்லாரையும் நீங்க ஆசீர்வதித்துருங்க தகப்பனே. வந்த சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திர தகப்பனே. ஆண்டவரே, எல்லாருடைய தேவைகளையும் குடும்பத்தின் தேவைகளையும் நீங்க சந்திங்க. நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் வீட்டுகள்ல சரீரத்துல அவங்க பிள்ளைகளுடைய காரியங்கள், பேர குழந்தைகளுடைய காரியங்களுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் தேவைகள் அநேக காரியங்கள் இருக்குது. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற தேவன், எல்லாருடைய விண்ணப்பங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுகிற தேவனப்பா. ஆண்டவரே, எல்லாத்தையும் நீங்க நிறைவேற்றி தாங்கப்பா. மன விருப்பங்களை, வாஞ்சைகளை, ஆண்டவரே குறைகளை நிறைவாக்கி தாங்க ராஜா. வல்லமையுள்ள தேவனுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாருமே சாட்சி சொல்லக்கூடிய நாட்களை தாங்க. எல்லாரும் ஆண்டவருக்குள்ள மிகவும் கலிகூர்ந்து தேவ நாமத்தை அப்படியே உயர்த்துறதுக்கு நாங்க உண்மை ஸ்தோத்திரிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கு நீங்க கிருபையை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இன்னைக்கு வர ஜாயின் பண்ண முடியாம இருக்கிறவங்களையும் நினைத்து கர்த்தாவே, அவர்களும் ஆண்டவரே இந்த ஆன்லைன் பிரேயர்ல தொடர்ந்து பங்கு பெறக்கூடிய கிருபைகளை நீங்க தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல எங்க தேசங்களுக்காக, எங்க திருச்சபைகளுக்காக, நீங்க காரியங்களுக்காக, குடும்பங்களுக்காக, வியாதிப்பட்டவங்களுக்காக ஜெபித்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டு கர்த்தர் நீ பதில் கொடுத்ததற்காக நன்றி அப்பா. விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, மிஷனரிகளை எல்லாம் பாதுகாத்துக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே, குடும்பங்களை நீங்க ஜெப பங்காளர் எல்லாருடைய குடும்பங்களையும் நீங்க பாதுகாத்துக்கிடுங்கப்பா, பராமரித்துக்கிடுங்கப்பா. ஆண்டவரே, தூரத்து நாட்டுல இருக்கிறாங்க, இங்க பக்கத்துல ஒவ்வொரு ஸ்டேட்டுகள்லயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கிறாங்க. எல்லா பிள்ளைகளையும் காப்பாத்துங்கப்பா. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய செட்டைக்குள்ள மூடி மறைச்சுக்கிடுங்க. தீமைக்கு தீங்குக்கு பொல்லாப்புக்கு விலக்கி காத்து ரட்சித்துக்கிட வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆசீர்வதிங்க தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் இந்த ஊழியம் விருத்தி அடையணும்ப்பா. இந்த ஒளியும் தேவ நாமம் இந்த ஒளியத்தின் மூலமாக இன்னும் நிறைய மகிமைப்பட வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. இந்த ஊழியங்களுக்கு விரோதமாக, இந்த ஊழியத்தை செய்யறவங்களுக்கு, இந்த ஊழியத்துல ஜாயின் பண்றவங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா பலவானையும் முந்தி கட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக சார் டேனியல் சார் அவர்களுக்கு விரோதமாக பலவீனப்படுத்துகிற எல்லா பலவீனங்களையும் கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே தகப்பனே, பலப்படுத்துங்க. கால்கள், கைகள், நரம்புகள் எல்லாம், சதைகள், எல்லா தசையெல்லாம் பலன் அடையட்டும்னு இயேசுவி நாமத்தினாலே ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, பலவீன பகுதிகள் இயேசுவி நாமத்தினாலே பலன் அடையட்டும்னு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கால்கள் இடராமல் தள்ளாடாமல் பாதுகாத்துக்கிடுங்க இயேசப்பா. கர்த்தாவே, இது மட்டும் நீங்க எங்களை காப்பாத்திருக்கீங்களே ஆண்டவரே, ஏந்திட்டுக்கிட்டீங்களேப்பா, சுமந்துட்டீங்களேப்பா, தப்பு வச்சுட்டீங்களேப்பா. ஆண்டவரே, எளிதாக லேசாக போக கிருபை தந்தீங்களே தோத்திரம். இன்னும் இருக்கிற வலிகள், பலவீனம், வேதனை எல்லாத்தையும் நீக்கி போடுங்கப்பா. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உள்ளது விளக்குவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. கர்த்தாவே, அவங்க சாப்பிடுற சாப்பாடு ஆண்டவரே, அவங்க எடுக்கிற ட்ரீட்மெண்ட், மாத்திரை, மருந்துகள் எல்லாமே ஆண்டவரே பிரயோஜனமாக அந்த சரீரத்துக்கு அது ஒத்துழைக்க கர்த்தாவே, அதன் மூலமாக அவர்கள் பரிபூர்ண சுகம் பெற இன்னும் தேவ நாமத்தை கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உயர்த்த, துதிக்க, போற்ற ஆண்டவர் கிருபை தந்தல்ல வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. வனஜாக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய பலவீனங்கள் எல்லாத்தையும் மாற்றி மட்டும் நீங்க அவர்களுக்கு கொடுத்திருக்க எல்லா கிருபைகளுக்கும், சுகத்திற்காக, பலத்திற்காக நன்றி. இன்னும் பாத்துக்கிடுங்கப்பா, இன்னும் பலப்படுத்துங்கப்பா, இன்னும் பாதுகாத்துக்கிடுங்கப்பா. வல்ல தேவனுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஊழியத்துல அவர்களுக்கு துணையாக நல்லா இருக்கிறதுக்கு நீங்க கிருபை கொடுத்திருக்கிறீங்க ஸ்தோத்திரம். இன்னும் அவங்களுக்கு நல்ல சுகபலன், ஜீவனை, தீர்க்காயுசை கட்டளையிடமா ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, அவர்களோடு கூட சாருக்கு ரொம்ப பயனாக தேவதாஸ் சார் இருக்கிறாங்க, அவங்கள ஆசீர்வதிங்க. வெளிநாட்டுல இருந்தாலும் அவங்க நல்லா இவங்களுக்கு உறுதுணையாக ஆண்டவரே இருக்க, ஊழியத்துல பக்கபலமாக இருக்க கர்த்தர் கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் செய்கிற பணியை ஆசீர்வதிங்க. அந்த நாட்டுல அவர்களை அழைத்து சென்றதின் நோக்கம் நிறைவேற
கர்த்தாவே அவர்கள் மூலமாக தேவநாம மகிமைப்பட வேண்டுமாறு அவர்கள் பணி சிறக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க சகோதரியை, ஆசீர்வதிங்க அவங்க ஜெப வாழ்க்கை, ஜெப ஊழியங்கள். ஆண்டவரே கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் சொல்லுகிற எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக, திருச்சபைக்கு எங்க ஆன்லைன் பிரேயருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவங்க மகன், மூத்த மகனை ஆசீர்வதிங்க. அவனுடைய வேலை, எதிர்காலத்தை ஆசீர்வதிச்சு தாங்கப்பா. உடைய காரியம், உடைய நீர் கொடுத்த பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வதிச்சு உயர்த்த விடுமா ஜெபிக்கிறோம். இளைய மகனுடைய மருத்துவ படிப்பை ஆசீர்வதிச்சு தாங்கப்பா. நல்ல ஞான கிருபைகளை, ஜீவனை, சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடுங்கப்பா. உடைய வல்ல தேவ கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக்கிடுங்கப்பா. இரத்த கோட்டைகளை மூடி மறைச்சுக்கிட வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே பெட்ஸி ஆசீர்வதிங்க. நல்ல சுகத்தை பலத்தை தாங்க. தம்பியை நீங்க சுகத்தோடு காப்பாத்துனாக்க ஸ்தோத்திரம். மருமகனை ஆசீர்வதிங்க. செவ்வாய்க்கிழமை அவங்க இங்க புறப்பட்டு வர இருக்கிறாங்க. அவங்க பிரயாணங்களை வாய்க்க பண்ணுங்க. உங்க கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி எழில் ஸ்டான்லி அக்காக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இங்க ஆன்லைன் பிரேயர்ல அவங்களை ஆசீர்வாதமாக நல்ல அருமையாக செய்தி, நல்ல ஆழ்ந்த கருத்துக்களை நிறைய நல்ல ஆண்டவர் பாதத்துல இருந்து ஆழ்ந்த கருத்துக்களை நல்ல சொல்லக்கூடிய கிருபைகளை கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் பலப்படுத்துங்க, இன்னும் பாதுகாத்துக்கிடுங்க. நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாங்க. சகோதரன் செய்யற ஊழியங்கள், பணிகள், பிசினஸ் எல்லாம் ஆசீர்வதிச்சு கொடுங்க ஐயா. அவங்க 2 பையங்களையும் ஆசீர்வதிங்க. வெளிநாட்டுல இருக்கிற பிள்ளைகளோடு கூட இருங்க. மூத்த மகனையும் மருமகளையும் பேர பிள்ளையையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இளைய மகனையும் மருமகளையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்துல கர்ப்பத்தின் கனிகளை தாங்க. அவங்க செய்கிற காரியங்கள், வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட, பாதுகாக்கப்பட ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அவங்க தேவைகளாம் சந்திக்கணும். ஆண்டவரே தூர நாட்டுல இருக்கிறாங்க, நல்ல செய்திகள் கேள்விப்பட கிருபை செய்யுங்க. சகோதரி ஞான உஷா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆன்லைன் பிறையில நல்ல அருமையா அழகாக செய்திகளை கொடுத்து நல்ல பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த அவர்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவர்கள் கணவன் செய்கிற ஊழியங்களை, பணிகளை ஆசீர்வதிச்சு தாங்க. சுகத்தை பலத்தையும் கட்டளையிடுங்க ஐயா. ஆண்டவரே அவங்க மகன், மருமகள் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க. பேர குழந்தைகளை ஆசீர்வதிங்கப்பா. மருமகளுக்கு ஆண்டவரை கர்ப்பத்தின் கனியை தாங்கப்பா. வல்ல தேவ கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோப்பா. மலை ஆகாத காரியம் ஒன்றுமே இல்ல தகப்பனே. அதிசயங்களை செய்கிற தேவனப்பா. ஆண்டவரே அதிசயங்களை காண செய்கிற தேவனப்பா. நீரே தேவன். ஆண்டவரே நீரே உடைய சுதந்திரத்தை, கர்ப்பத்தின் கனியை தந்தரல வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சகோதரன் ஐயாத்துறை சாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களை எங்களுடைய ஆன்லைன் பிரேயர்ல ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறீங்க. நன்றி, தோத்திரம். கர்த்தாவே அவர்களுக்கு நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்கும், சுகத்துக்கும், பலத்துக்கும் நன்றி அப்பா. ஆண்டவரே அருமையாக ஆண்டவரே நல்ல ஜெபிக்கக்கூடிய நல்ல கிருபைகளை கொடுத்திருக்கிறீங்கப்பா. கர்த்தாவே அவர்களை நீங்க இன்னும் ஆசீர்வதிங்க. இன்னும் சுகத்தையும் நல்ல பலத்தையும் தீர்க்காயுசையும் கட்டளையிடுங்கப்பா. சகோதரிக்கு நீங்க கொடுத்திருக்கிற எல்லா சுகபலன் ஜீவனுக்காக ஸ்தோத்திரம். அவங்க பிள்ளைகள், மகள், மருமகன் வெளிநாட்டுல இருக்கிறவங்க, பேத்தி, பேரன் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவங்க பிள்ளைகளுடைய படிப்பு, அவங்களுடைய காரியங்களில் தேவைகள் எல்லாத்தையும் நீங்க சந்தித்தரல வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவிக்காக ஜெபிக்கிறோம். தேவியை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அவளுடைய மனபாரங்கள், வேதனைகள், விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றி தாங்க. ஆண்டவரே அவங்க கணவனுக்கு சீக்கிரத்துல பக்கத்துல டிரான்ஸ்பர் கிடைக்க கிருபை செய்யுங்கப்பா. அவளை பாதுகாத்துக்கிடுங்க. அவளோடு கூட இருந்து காத்து வழி நடத்திடலுங்கப்பா. ஆண்டவரே மகள் படிக்கிற படிப்பை ஆசீர்வதித்து தாங்க. மகன் படிக்கிற படிப்பை ஆசீர்வதிங்க. எங்க திருச்சபைக்கு அவர்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறப்பா. நன்றி. சகோதரி ரதி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு கொடுத்த சுகபலன் ஜீவனுக்காக ஸ்தோத்திரம். அந்த கால ஆணியை சுகப்படுத்தினீங்க, தோத்திரம். ஆண்டவரே வரிக்கும் சுவையினை கூட சுகமாக்கி, ஆண்டவரே வேதனை இல்லாம ஆண்டவரே வேதனை நீக்கி சுகமாக்கி வச்சிருக்கிறதுக்காக நன்றி. இன்னும் பரிபூர்ண விடுதலை தாங்க. சாட்சி சொல்ல கிருபை தந்தீங்க, தோத்திரம் செலுத்துகிறோம்ப்பா. மகனை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அவங்க இந்த பையன் ஆண்டவருக்குள்ள ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நல்ல ஞானஸ்நானம் பெற்று நல்ல திடப்படுத்தல் படிச்ச பையன்ப்பா. அந்த பையன் ஆண்டவரே பின்மாற்றம் அடைஞ்சு போயிட்டான். கர்த்தருடைய கருத்துக்களை அவனை ஒப்பு கொடுக்குறப்பா. ஆண்டவரே சத்துரு கையில ஒப்பு கொடுத்துடாதீங்க. ஆண்டவரே தயவாக அவனை நீர் திருத்தி ஆண்டவருடைய நீங்க உங்களுடைய பிள்ளையா மாற்றி தாங்க. மருமகளை ரட்சிங்க. பேர குழந்தையை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே குடும்பத்துல சமாதான, ஒற்றுமை, ஐக்கிய உறவுகள் ஏற்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு விரோதமான கிரியைகள் எல்லாம் கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட சமாதானம் பெற நீங்க கிருபை செய்யுங்கப்பா.
சகோதரி சாந்தி முத்துசாமி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, அவர்கள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிச்சு தாங்கப்பா. கர்த்தாவே, ஊழியத்தில் அவர்களை நல்ல வல்லமையாக பயன்படுத்துறதற்காக நாங்கள் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறப்பா. இன்னும் அவர்கள் மூலமாக அநேக வாலிப பிள்ளைகள் தொடப்பட, அநேக ஆத்துமாக்கள் சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. சாட்சிகளாக நிறுத்துங்க. அவங்க கணவனுக்கு நீங்க தூரத்துல பணி செஞ்சிட்டு இருக்கிறாங்க, பக்கத்துல நீங்க பணி செய்ய டிரான்ஸ்பர் கிடைக்க ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அவங்க மகனை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, அவனுடைய படிக்கிற படிப்பு, அவன் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிச்சுங்கப்பா. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்கப்பா. சுகத்தையும் பலத்தையும் தாங்க. மகளை ஆசீர்வதிங்கப்பா. அவளுக்கு கொடுத்திருக்க நல்ல ஆசீர்வாத நன்மைகள் கிருபைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறப்பா. பாதுகாத்துக்கிடுங்க ஆண்டவரே. எதிர்கால வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் வழிநடத்தல் கூட இருந்து அவளோடு கூட காப்பாத்த கிருபை செய்ய வழிநடத்த நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அவனுடைய வல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்குறப்பா. உடைய சித்தம் ஆண்டவரே, ஆண்டவரே அவங்க குடும்பங்கள்ல குடும்ப வாழ்க்கையில ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை தந்தரல வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி ஆண்டவரே ஹேமா அருள்ராஜ் அக்காக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஆன்லைன் பிரேயர்ல அவர்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறீங்கப்பா. தோத்திரம் ஆண்டவரே. அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஜெபித்த அப்படி 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 உருக்கமா அப்படி ஜெபிக்கக்கூடிய நல்ல ஒரு கிருபைகளை கொடுத்திருக்கிறீங்க. நல்ல ஆண்டவருடைய வசனங்களை எடுத்து சொல்ற கிருபைகளை கொடுத்திருக்கிறீங்கப்பா. அநேகருக்கு விருப்பமா ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். தேவனுக்கு பிரியமான ஆண்டவரே, நல்ல ஒரு ஜெபமாக ஏறெடுக்க ஆண்டவரே நீங்க கிருபை தந்திருக்கீங்க கர்த்தாவே. எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. ஆண்டவரே, அவங்க செய்யற ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவர்களை பாதுகாத்துக்கிடுங்க. சுகத்தையும் பலத்தையும் தாங்க. அவங்க கணவன் செய்கிற பணிகளை ஆசீர்வதிங்க. சுகத்தையும் பலத்தையும் தாங்கப்பா. ஆண்டவரே, அவர்களோடு கூட இருந்து காத்துக்கிடுங்க ஐயா. உங்க மகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. கர்த்தாவே, உடைய கருத்துக்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. குடும்ப வாழ்க்கையில ஆசீர்வாதம் குறைகள் நிறைவாகணும் அப்பா. ஆண்டவரே, பெருக்கமான ஆசீர்வாதங்களை நன்மையினால நிரப்புங்கப்பா. கர்த்தாவே, உடைய கருத்துக்களை ஒப்பு கொடுங்க. அவங்க செய்கிற வெளிநாட்டுல அவங்க செய்கிற பணியை ஆசீர்வதிங்க. மருமகன் செய்கிற பணியை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனிகளை கொடுத்து மகிழ பண்ணுங்க. உங்களுடைய வல்ல கருத்துக்களை நாங்க விசுவாசித்து உங்களுடைய சமூகத்துல இயேசுவின் நாமத்தை இருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அதிசயங்களை அற்புதங்களையும் செய்கிற தேவன் அவமாலே செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. எல்லாம் கூட தேவனால. ஆண்டவர் அன்னைக்கு தாங்க கர்த்தாவே. அவங்க மகனை ஆசீர்வதிங்க, மருமகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கிடுங்க ஆண்டவரே. அந்த நாட்டுல நீங்க அவர்களை ஆசீர்வாதமாக வைத்து இன்னும் கர்த்தருக்கு பிரியமாக நீங்க வழி நடத்துங்கப்பா. அவர்களை பாதுகாத்துக்கிடுங்க. அவங்க வேலையில கூட இருங்க, அவங்க பிரயாணங்கள்ல கூட இருங்கப்பா. எல்லா வழி நடத்துலயும் அவர்களுக்கு கொடுத்து நீங்க பிள்ளைகளை காப்பாற்றி வழி நடத்தல நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, பங்கு பெற்றவங்க எல்லாரையும் உடைய சமூகத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைச்சுக்கிடுங்க. செட்டை நிழலுக்குள்ள மூடி மறைச்சுக்கிடுங்க. உன்னதமானவருடைய மறைவு, சர்வ உள்ளவருடைய நிழல் ஒவ்வொருவருக்கும் அடைக்கலமாக இருக்கணும். நாங்கள் உடைய சமூகத்துல ஜெபிக்கிறோம். துதிகான மகிமை செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றுமாக உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். దేవి ఇది డిస్ప్లే రావట్లేదు అంకుల్. రావట్లేదా? నాకు కనిపించట్లేదు అంకుల్ డిస్ప్లే. ఏ పాట అంకుల్? తుది గణ మహిమై. துதி கனமாகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகிமையுமக்கே ஓ மீரே ராஜாவே. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது யாவருக்கும் நன்றி. விசேஷமாக நாளில் கூட செய்தி கொடுத்த அருமையான மகளை விசேஷம் ஆஸ்வதிப்பதாக. நாளில் நிறைய கொஞ்சம் தடங்கள் வந்தது. ஏன்னா சகோதரன் தேவதாசோடும் நானும் லிங்க் ஆக முடியல. செகண்டஸ் ஆக முடியாத ஜபக்கறிக்குள் சரியாக அனுப்பப்பட முடியவில்லை. லிங்க்கும் சரியாக போடப்படலை. தயவுசெய்து மன்னிச்சுக்கங்க. நம்ம சீக்கிரமாக ஒழுங்குபடுத்திடுவோம்.
வரப்போகிறதான செவ்வாய்க்கிழமை அடுத்த வாரத்தின் முதல் ஜெப நாளிலே சகோதரி ஹேமாரத் அவர்கள் நம்மோடு கூட ஒனேசிமு என்ற அந்த ஒரு குறிப்பிட்ட மகனுடைய ஊழியத்தை குறித்து நம்மளோட கூட பகிர்ந்து போகிறார்கள். எல்லாரும் வாருங்கள், வந்து பகிர்ந்து கொள்ளுங்க, பங்கு பெறுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம்.